எங்க வானதி பாத்தீங்கன்னா பாண்டிக்கிட்டே எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றேன். ஆனா நீயே சந்தோஷப்படாம டென்ஷனா இருக்க. உடனே பாண்டி பாத்தீங்கன்னா அண்ணனுக்கு கல்யாணம் முடியாம அது எப்படி நாம கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லியும் உடனே வானதி பாத்தீங்கன்னா உங்க அண்ணனுக்கு என்ன பொண்ணா ரெடியா இல்ல, அதான் பொண்ணு தான் ரெடியா இருக்கேன். எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டதே பெருசு, அவங்க மனசு மாறதுக்குள்ள நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்ல உடனே பாண்டி கல்யாணம் பண்ணிக்கிறது சரி, கல்யாணம் முடிஞ்சா எங்க தங்குறதுன்னு சொல்ல உடனே வானதி பாத்தீங்கன்னா அது என்ன உங்க அன்னைக்கு மட்டும் பெரிய ரூம், அதே மாதிரி அவங்க கல்யாணம் ஃபேக் கல்யாணம் தானே, பேசாம அவங்களை எங்கேயாவது ஹாஸ்டல்ல எடுத்து தங்க சொல்லு அப்படின்னு சொன்னதான் உடனே பாண்டியும் கோப்பட உடனே வானதி பாத்தீங்கன்னா சரிப்பா நான் சொல்லல, பேசாம நம்ம என்ன பண்ணுவோம் தனி கொடுத்தனும் போயிடலாம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கேட்டு நம்ம பாண்டி பாத்தீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டப்படுவாங்க. அது எங்க சீரன்னு பாத்தீங்கன்னா பாண்டி கிட்ட அந்த பொண்ணு வீட்டுல உள்ளவங்க மனசு மாறதுக்குள்ள நாளைக்கே பொண்ணு பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் டக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணு மட்டும் இந்த குடும்பத்துக்கு லாய்க்கே இல்ல, சரியான வாயாடி நிலாம் பாத்தீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் என்ன மாதிரி சைலண்டா இருப்பாங்களா அங்கிள் அப்படின்னு சொன்னதான் உடனே நடிச்சாங்களும் நான் எப்போ ஒண்ணு சைலண்டான பொண்ணுன்னு சொன்னேன், நீயும் வாயாடி தான், ஆனா உன்கிட்ட கூட சமாளிச்சலாம், அவகிட்ட சமாளிக்கவே முடியாது, இதுக்கு மேல உங்க இஷ்டம் எப்படியும் போங்கன்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அதே மாதிரி வானதி வழக்கம் போல கடைக்கு வந்து கடையில் வேலை பார்க்குற அண்ணங்கிட்ட பாண்டி என்ன பொண்ணு பார்க்க வர போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுவோம்.